கசாலி டிகோட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஜூன் 16, 2026. சரி. வெளிநாட்டு செய்தி தினந்தோறும் பேசுகிறோம். ஆனால் காலையில் நம்ம படிக்கிற கேட்குற செய்தி சாயந்தரம் வந்து மாறி இருக்கு. சரி, சாயந்தரம் மாறிடுச்சு அப்படின்னு நம்ம போட்டோம்னா அடுத்த ஒரு 4 மணி நேரத்தில் வேற மாறி இருக்கு. இதுக்கெல்லாம் முக்கிய காரணமாக யார் இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். திருவாளர் ட்ரம்ப் அவர்கள். சரி, இப்போ நமக்கு வர்ற 19ஆம் தேதி ஜெனீவாவில் வச்சு பீஸ் அக்ரிமெண்ட் கையெழுத்தாக போகுது அப்படின்னு ரொம்ப பெருசாக பரபரப்பாக நேற்று காலையில் இருந்துச்சு. நேற்று ஈவினிங் அப்படியே மாறிடுச்சு. சரி, இதை பற்றி என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் ஒரு அலசல். இதில் எப்படின்னா, இது இப்படி தான் பண்ணுவாங்கன்னு யாராலையும் கணிக்கவே முடியாது. ஈவன் ட்ரம்ப் வந்து தான் இப்படித்தான் பேச போகிறோம்னு அவராலையும் கணிக்க முடியாது. ஸோ இந்த சூழலில் அங்கே என்னென்ன நடக்குது, ஈரானோட கண்டிஷன் என்ன, இஸ்ரேல் கண்டிஷன் என்ன, அமெரிக்காவோட கண்டிஷன் என்ன, இது சம்மந்தப்பட்ட யுஏஇ, கத்தார், சவுதி அரேபியா இவங்களோட இது என்ன, அப்புறம் இதுக்கு ஏற்பாடு பண்ண இஸ்லாமாபாத் அங்கே இவர் வந்து ஷாபாஸ் ஷெரீஃபாக இருக்கட்டும், அவர் அசீஃப் முனியராக இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் துருக்கி, எகிப்து, சவுதி அரேபியா இவங்களோட கண்டிஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தது அப்டேட் பண்ணுறோம். இதெல்லாம் தாண்டி இந்தியாவோட கண்டிஷன், இந்தியாவோட எதிர்காலத்தில் அடுத்து வரக்கூடியதில் ஆயில் பிரச்சனை, ஆயில் அண்டு ஃபெர்டிலைசர், ரொம்ப முக்கியமாக யூரியா, இது என்ன அப்படிங்கிறத ஓவரால் அலச போகிறோம். கலந்துரையாடல் மாறி மாறி வந்து எப்படி பார்த்தாலும் ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் இடைமறிச்சு எல்லாம் பண்ணத்தான் செய்வோம். அதை நீங்கள் பொறுத்துக்குங்க, வேறு வழி இல்லை. ஸோ நம்ம அரங்கத்துக்கு நமக்கு பேசுகிறதுக்காக பெரிய மனசோட வந்திருக்க உலக செய்திகளின் சூப்பர் ஸ்டார் தோழர் சகோதரர் சுஃபியான் அவர்கள், அவரை வந்து வரவேற்கிறேன். வாங்க சார். வணக்கம். முதல்ல வந்து என்ன சொல்றேன்னா, இந்த டீ, ஏன்னா அன்னைக்கு டீ கொடுக்கல, நம்ம மக்கள் வந்து ஃபோனில் வந்து என்ன கண்ணாப்பண்ணான்னு திட்டுறாங்க, உங்களுக்கு டீ கொடுக்காம ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்றாங்க. அப்பப்போ குடிச்சிட்டே பேசலாம். ரைட், ஓகே. இப்போ நீங்க the climatic clouds has been changed. அது மாறுது, மாறியது, மாறும், மாறிக்கொண்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். என்ன பேசினாலும் ஒரு செட்டினிட்டியா இல்லையே, செட்டான இல்லை இல்லை அப்படி மாறுதே அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இப்போ நான் பேச போறது இதுவரைக்கும் பேசிய பேச்சை விட மிக ஒரு முக்கியமான ஒரு உங்களுக்கு கிடைச்ச தகவல் என்ன? அதில் ஒரு சிறு கருப்பு புள்ளியும் இருக்கிறது, அதையும் பேசி விட்டுரும். ஓகே, கருப்பு புள்ளி முக்கியமானது. சரி. அமெரிக்காவினுடைய சார்பிலும் ஈரானுடைய சார்பிலும் ஹொலிஸ்டிக்ஸ் அப்ரோச்சோடு இந்த அக்ரிமெண்ட் முடிந்திருக்கிறது வெற்றிகரமாக என்று ஈரானும் அறிவிப்பு செய்திருக்கிறது. ஈரான் அறிவிச்சாங்க. இதுவரைக்கும் 39 முறை ஈரான் அறிவிப்பு செய்யவில்லை. இப்போது 40வது முறை ஈரான் இதை உளப்பூர்வமாக இட் ஷுட் பி ஹொலிஸ்டிக் அப்ரோச், ஹோலிஸ்டிக், அதாவது முழுமை அடைந்த நிலையிலான ஒரு சரி. இதை முழுமையாக எதிர்த்து லெபனானிலும் நாங்கள் ஒருபோதும் வெளியேற மாட்டோம் என்று இஸ்ரேல் கர்ட்ஸ் மற்றும் பெஞ்சமின் நெதன்யாஹுவுடைய கடும் போக்குவாதம் மற்றொரு பக்கம். சரி, இப்பொழுது இந்த போரில் யார் வெற்றி பெற்றார்கள், யார் தோல்வியுற்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற போது ஈரானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பலன் உலக நாடுகள் சொல்கின்றது. அவ்வளவு பெரிய வளத்தையும் பலத்தையும் அதிகாரத்தையும் என்ன சொல்றது புகழையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இந்த இடத்திற்கு அவர்கள் வருவதற்கு செய்த தியாகம் 50 ஆண்டு காலம், 47 5 தசாப்தங்கள், 47 ஆண்டுகளாக மிகப்பெரிய உயிர்களை இழந்து வறுமை, வாய்ப்பு, இந்த செழிப்பை பார்க்காமலே பல தலைமுறை இருக்குமே. பக்கத்துல துபாய் பார்த்தா ஓஹோன்னு இருக்காங்க, ஏக்கம் இருக்கும். கத்தார் அப்படி இருக்காங்க, சவுதி அப்படி இருக்காங்க, அப்புறம் ஹஜ்ஜுக்கு போறோம் அப்படின்னா இப்படிலாம் இருக்கு, நம்ம நாட்டுல இல்லையே. அந்த அப்படி பல தலைமுறைகள் இறந்து போயிட்டாங்க. 100 லட்சம் கோடி பேர், கோடியில் இறந்துருக்காங்க. இப்ப சமீபத்துல ஒரு 100 தலைவர்கள் இந்த நிலை கொண்டு வருவதற்கு ஆயத்துல்லா கமேனி அவர்கள், சலாமி போன்றவர்கள், நிறைய பேர் வரிசையா சொல்லிட்டே போலாம். அலி லாரிஜானி போன்ற அற்புதமான தலைவர். அலி லாரிஜானி எவ்வளவு விஷயத்தை கொண்டு வந்து எல்லாமே போயிட்டாங்க. இப்ப இந்த அக்ரிமெண்ட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பாய் நம்பர் 1. இந்த பாய் நம்பர் 1ல என்னன்னா, அணு ஆயுதங்கள் என்ட்ரி செய்யப்பட்ட விவகாரத்தை குறித்து தான் அமெரிக்கா பேசியது. அது அமெரிக்க அதிபர் சொல்கிறார், இப்போது அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை, தள்ளி வைத்துவோம். இந்த பீஸ் அக்ரிமெண்ட்ல இது வராது, வரும் 60 நாளைக்கு அப்புறம் பேசுவோம். அது கைவிடப்பட்ட கதை தான், கிட்டத்தட்ட கைவிடப்பட்ட கதை. ஹெர்மூஸ்ல இருக்கக்கூடிய பிளாக் ஹேடை முழுமையாக அமெரிக்கா நீக்கி கொள்ள வேண்டும். இவர்களும் அந்த நீக்கி விடணும். உலகத்தின் எல்லா நிலைகளும்
வண்டி போய்கிட்டே இருக்கும். ஸோ கமர்ஷியல் ஷிப்பு, ஆயில் ஷிப்பு, எல்லா ஷிப்பும் வந்து அங்கங்கே போகலாம் வரலாம், எந்த தடையும் கிடையாது. ஆனால் ம். அதில் எழுதும்போது சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற வார்த்தைகள் இல்லை. ஆ. ஆனால் பல வார்த்தைகளை ராஜதந்திர ரீதியாக நாங்கள் பயன்படுத்த மாட்டோம், நீங்கள் வேண்டால் அதற்கு ஏதாவது ஒன்றை வாங்கி கொள்ளுங்கள் என்ற அளவிற்கு ஒரு ரகசிய ஒப்பந்தம் நடந்திருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கு. யாரு ஈரான் கட்டணம் வசூலிக்கலாம், கட்டணம் சுங்க கட்டணம் சுங்க இல்லை, கட்டணம் ஏதாவது இல்ல, ஒரு ஆனா tax மாதிரி மெயின்டெனன்ஸ். அப்படி பண்ணிக்கிடுங்க. ஆனால் அதை முழுமையாக ஈரானுடைய இறையாண்மைக்குள்ளப்பட்ட ஒரு சாவரின் டெரிட்டோரியல் கடலாடி பகுதி என்பதை அமெரிக்கா ஒப்புக்கொண்டு கையிலே கொடுத்து விட்டார்கள். சரி, இப்ப இந்த 2 பிரச்சனையுமே முடிஞ்சு போச்சு. ஒண்ணு ஹெர்மூஸ் முடிஞ்சு போச்சு. ஹெர்மூஸ் திறந்துருவாங்க. ஹெர்மூஸ் திறந்துனா அமெரிக்காவில் உள்ள கப்பல்கள் எல்லாமே போகலாம், வரலாம். இஸ்ரேல் கப்பல் வரைக்கும் எல்லாம் இஸ்ரேல் கப்பல் நாளைக்கு 120 140 கப்பல் போகலாம். அதுக்கு எந்த தடையும் செய்யாது. அதுக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். அவர்கள் ஒரு சர்வீஸ் சார்ஜை வாங்கிக் கொள்வார்கள். ஆனால் கட்டணம் வசூலிக்காமல் தான் எப்போதும் செல்ல போகிறது என்ற வார்த்தைகளோடு இருக்கும். இது ஒரு ராஜதந்திர யுக்தி. அணு ஆயுத நிலைகள் குறித்து 60 நாட்களுக்கு பின்பு பேசிக்கொள்ளலாம். இது 2வது யுக்தி. சரி, 3வது பெரிய லாபம் என்ன? இதுதான் ஃபர்ஸ்ட். ஆனா 3வது சொல்றேன். $300 பில்லியன் கொடுக்க வேண்டும். இதைத்தான் நானும் சொல்ல நினைச்சேன். இந்த 300 பில்லியனுங்கிறது இந்திய மதிப்பிற்கு ஒரு 30 லட்சம் கோடி கொஞ்சம் குறைஞ்சிரும். 28 லட்சம் கோடி. 28 லட்சம் கோடி. 28 லட்சம் கோடினா கற்பனை. கேன் யூ திங்க் அபவுட் சம்திங் இஸ் பிகர் தட். இப்போ தமிழ்நாட்டோட ஒரு வருஷத்துக்கான பட்ஜெட் இருக்குல்ல, 4,30,000 கோடி ஒரு வருஷத்துக்கு. அப்ப கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கான பட்ஜெட் அத வந்து கொடுக்குறாங்க. அது யாரு கொடுக்குறாங்க? உலக நாடுகள் கொடுக்குறாங்க. உலக நாடுகள், அதாவது அமெரிக்கா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், யுஏஇ இல்ல, சாரி, மத்திய கிழக்கு, கத்தர் எல்லாம் சேர்ந்து யூரோப் நாடுகள். ஆனால் இங்கே ஒரு கேள்வி வரும், பலருக்கு அந்த கேள்வி வரும். பணமாக கொடுப்பார்களா, டிரான்சாக்ஷன் பண்ணுவார்களா, என்ன கொடுப்பார்கள் தெரியல. இதுல சைனா கிடையாது. இல்ல, உலக நாடுகள் உலக நாடுகள். சைனா அது எப்படி கொடுக்க போகிறார்கள் என்பதான் முக்கியம். சரி, அதுக்கு நமக்கு விடையும் கிடைச்சிருக்கு, கையில விடையும் இருக்கு. என்ன விடைன்னா, இப்போ பிரான்ஸோ, இத்தாலியோ, ஜெர்மனோ, இங்கிலாந்தோ, சவுதி அரேபியாவோ யாரும் கொடுக்க போறதில்ல காசை. அதற்கு பதிலாக உலக அளவில் இத்தனை 30 லட்சம் கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கு வியாபார தொடர்புகளை, வர்த்தகம் உலகம் முழுவதும் ஈரான். இப்ப அவங்க மேல விதிக்கப்பட்ட பொருளாதார தடை முற்றிலும் நீக்கம். அப்படியா? the barricade should be just crack. எல்லாம் முடிஞ்சது, கிழிச்சு தூக்கி வீசாச்சு. இனி அப்படியே பறந்து போலாம். அப்போ ஈரான் வந்து எங்க வேணாலும் யாருக்கு வேணாலும் விற்பனை பண்ணலாம். அது ஏற்கனவே ஓப்பக்கு உள்ள இருக்கு. எல்லாமே பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஈரான்ல ஃப்ரூட்ஸ் எவ்வளவு இருக்கு? ஈரான் வெஜிடபிள்ஸ் தான் யுஏஇக்கு 60% சப்ளை. மிகப்பெரிய வளம். ஏன் அமெரிக்காவுக்கு சப்ளை பண்ண போறாங்க? அமெரிக்கா இங்க வரப்போகுது. அப்படி ஒரு சூழல் உருவாகும். அதெல்லாம் பேசியிருக்காங்க. யூரோப் நாடுகள், இத்தாலி எல்லா நாடுகளும், ஏற்கனவே பிரான்ஸ், இங்கிலாந்து எல்லாருமே இவங்களோட நெருக்கமா இருந்தாங்க. அதுல முதலாக இந்த விஷயத்துக்கு வாழ்த்து சொன்னது ஜப்பான். வாழ்த்து சொல்லி 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு. என்ன காரணம் தெரியுமில்ல? ஆமா, என்ன காரணம் தெரியுமில்ல? ஜப்பானோட நேச்சுரல் கேஸோட தேவை இருக்கு இல்லையா, 85% கத்தார்ல இருந்து வருது. அதுக்கு ஹர்மஸ் ஓபன் பண்ணிட்டாங்கன்னா பண்ணாங்க. அவங்க ஒரு பணமும் கொடுத்தாங்க. ஜப்பான் முதல்ல கொடுத்தே புக் பண்ணாங்க. இப்ப இந்த 300 லட்சம் கோடியின் மூலம் ஈரான் உலகத்தில் 300 லட்சம் கோடி இல்ல, 30 லட்சம் கோடி, 28 லட்சம் கோடியின் மூலம் இந்த பணம் இப்படி வரப்போகிறது. அதை விட $22 பில்லியன் நாங்கள் காசாக உங்களுக்கு தருகிறோம் என்று ஒத்துக்கொண்டார்கள் 2 நாடுகள். எந்த நாடு? ஒன்று கத்தார், $12 பில்லியன். ஆமா, 6 பில்லியன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அல்ல, ரகசியம் ரிலீஸ் பண்ணிட்டாங்களாமே. ரிலீஸ் பண்ணியாச்சு. துபாய் வந்து 3 பில்லியன் கொடுத்துட்டாங்க. 3 பில்லியன் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. அப்ப 9 பில்லியன் ஆயிடுச்சு. இன்னொரு 10 இருந்து 20 பில்லியன் கொடுக்கறதுக்கு தயாராயிட்டாங்க. யாரு? யுஏஇ மொத்தம் 10 பில்லியன் தான் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 20 பில்லியன். அது தெரியல எனக்கு. கிடைச்ச 3 பில்லியன் கொடுத்துட்டாங்க. 3 கொடுத்தா 10 to 20 வந்து இனி அதுக்கு ஒரு சான்றிதழ் உங்களுக்கு சொல்றேன். அமெரிக்கா வந்து சாப்பர் அடிச்சவுடன் தாக்கினார்கள் 18 நிலைகள்ல. அதற்கு பதிலடியாக இவர்கள் துர்கிஸ்தான், துர்மான்சா ஏதோ துர்மான்ஸ் அந்த மலைகள்ல எல்லாம் அடிச்சாங்க. யாரு? துபாயில அடிச்சாங்க, பஹ்ரைன்ல அடிச்சாங்க, ஜோர்டான்ல அடிச்சாங்க. ஆனால் அந்த நிலையிலும் கூட யுஏஇ அடிக்கப்படவில்லை. யுஏஇ அடிக்கல, கத்தார் அடிக்கல, சவுதி அடிக்கல, ஓமான் அடிக்கல. ஓமான் அவர்கள் நண்பர்கள். ஏற்கனவே மொத்தம் ஜிசிசி வந்து 6 நாடுகள். 6 நாடுல முதல்ல அடிச்சது 6ல ஓமானை மட்டும் விட்டு 5 நாடு அடிச்சாங்க. அதுக்கப்புறம் சவுதி அரேபியா ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஓகே, கை குலுக்கிட்டாங்க. இப்ப 4 நாடு ஆச்சு. இப்போ வந்து யுஏஇ வந்து 3 பில்லியனை கொடுத்து இன்னும் 10 பில்லியனுக்கு பேசிட்டாங்க. அங்க அடிக்கல. கத்தார் ஆல்ரெடி 6 பில்லியனை கொடுத்துட்டு நாங்க ஃப்ரெண்ட் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த 2019 இருந்து இப்ப 2010 அதை சொல்லி நம்ம புரிதலுக்காக 2019
அவங்க வந்து ஓப்பக் விட்டு வெளியே வந்தாங்க கத்தார். அப்போ 3 அமெரிக்கன் கம்பெனி வந்து இவங்களோட நேச்சுரல் கேஸை எக்கச்சக்கமாக உறிஞ்சினாங்க. அந்த நேச்சுரல் கேஸ் யாரோட தெரியுமா? ஒரு போர்ஷன் 35% வந்து ஈரானோடது. ஈரானுக்கு தடை விதிச்சுட்டு இங்கே ஃபுல்லாக உறிஞ்சினாங்க இல்லையா? இதை கணக்கு போட்டு இத்தனை $1 பில்லியன் எனக்கு நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லி கத்தாரில் கேட்டோம்னா அந்த தர்றோன்ட்டாங்க. அப்போ கத்தார் அடிக்கலை. அப்போ ஒன்லி குவைத் அண்டு பஹ்ரைன் 2 அடிக்கிறாங்க. இப்ப கடைசி அடிச்சது. அதனால இந்த ஃபீஸ் ப்ரோக்ராம் நேத்து வந்து 14ஆம் தேதி இந்த நெகோசியேஷன் சீஸ் ஃபயர் இது வந்து கைவிடப்பட்ட மாதிரி ஒரு நிலை வந்தது. 14ஆம் தேதி அவருடைய 80வது பிறந்தநாள் விழா. யாருக்கு? நம்ம அவருக்கு 14 15 தெரியல. யாருக்கு? நம்ம டொனால்ட் ட்ரம்புக்கு 80. அன்றைக்கு அவர் இதை ப்ரொபோஸ் பண்றது, ப்ரொபகேட் பண்ணது, ப்ரொக்ளமேஷனா இருக்கணும், ஒரு பிரகடனமானு அவர் ரொம்ப ட்ரை பண்ணார். ஆனா ஈரான் சொன்னாங்க, ஒன்னது பிரகடனத்துக்குலாம் நாம செய்ய முடியாது. We'll discuss about all these merit and demerit advantages. We call them the people that get the solution will take us long time. So please and wait. நாங்க வந்து எங்க தலைவர் மறைமுகமா இருக்காரு, அவர் டிஸ்கஸ் பண்ணணும். உடனே அமெரிக்கா சொன்னாங்க, நோ 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 பிரச்சனை இல்ல, டிஜிட்டல் கையெழுத்து போடுங்கன்னாங்க. அவன் எப்படி போடுவான்? எப்படி டிவைஸ் அனுப்புறேன் நான், டிஜிட்டல்ல போடுவேன். அதை ஏதாவது பிடிச்சி எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கும். அது என்ன உஷாரா இருப்பாங்க. அதனால அதுக்கெல்லாம் போட மாட்டேன்னு சொல்லி இப்ப 19ஆம் தேதி ஜெனீவாவில் நடக்க போகுது. அதுல இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம். இந்த பெருமை வந்து உலக நாடுகள்ல இவ்வளவு பெரிய சாதிச்சது அசீமுனிற்கும் பாகிஸ்தானுக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது. ஈரானோட நட்பு நாடு இப்போ வந்து எனக்கு என்னமோ தெரியல, ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு செழிப்பின் பகுதியாக மத்திய கிழக்கு மாறப்போகிறது. இது வந்து நேத்து. இது நேத்து. அன்றைக்கு என்ன? இன்றைக்கு நான் சொல்லிடுறேன். நான் அந்த வடை எடுத்துக்கிடுவோம். நீங்க வடை எடுத்து வடை காபி குடிச்சிட்டீங்களா? வடை டீ ரெண்டையும் வந்து. ஆனா இன்னைக்கு வடை அற்புதம். நான் திருநெல்வேலி பக்கத்துல உள்ளவன். நீங்க அந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு நான் உரையே உங்கள்கிட்ட கேட்டேன். பருப்பு வடைன்னு ஒண்ணு தந்தார் நம்ம அண்ணன். டீ, அப்புறமா ஒரு மசாலா போண்டா. இந்த பாருங்க, இது என்னது? மெதுவடை. சரி, இன்னைக்கு என்ன மாதிரி இருக்கு? இப்ப என்னன்னா, இதோட முக்கிய சாராம்சம் என்ன அப்படின்னா, ஒண்ணு இந்த என்ரிச் பத்தி பேசக்கூடாது, 60 நாளைக்கு அப்புறம் பேசிக்கலாம். ரைட், ஓகே அப்படின்னாச்சா. நம்பர் 2 வந்து லெபனானை இவங்க இஸ்ரேல் அடிக்கக்கூடாது, அதுக்கு we are responsible அப்படின்னு அமெரிக்கா சொன்னாங்க. இப்ப இஸ்ரேல் என்ன சொல்றாங்க? நேத்துல இருந்து என்ன ஃபுல்லா வருது, இந்த அக்ரிமெண்ட், பீஸ் அக்ரிமெண்ட் வந்து இட் இஸ் பிட்வீன் அமெரிக்கா அண்ட் ஈரான் ஒன்லி. இட் வில் நாட் எனிவே கண்ட்ரோல் பைண்ட் வித் இஸ்ரேல் அப்படின்னு. இஸ்ரேல் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, உங்க இது நீங்க பண்ணிக்கங்க, நாங்க இங்க அடிக்கத்தான் செய்வோம்னு நேத்தி அடிச்சாங்க. அது முக்கியமான இடம். அடிச்சாங்க. கருப்பு புள்ளின்னு சொன்னோம்ல, அதுதான் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் இது அடிச்சு முடிச்ச உடனே அப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாரு வந்து, நாங்க வந்து அவர் சொல்றோம், ஆனா அவங்க இஸ்ரேல் வந்து அவங்கள தற்காத்து கொள்றதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு, அவங்க அடிக்கலாம் அப்படின்ட்டார். திடீர் மாத்திட்டார். யாரு? ட்ரம்ப். அதுக்கப்புறம் திரும்ப இங்க ஈரானை பத்தி என்ன சொல்றாரு, நீங்க ஒழுங்கு மரியாதையா இந்த என்ரிச்மெண்ட் இருக்குல்ல, யுரேனியம், ஓகே, அணு ஆயுதம், அதுல வந்து இங்க கையெழுத்து போடுங்க, இல்லைன்னா உங்களை தொலைச்சிரும் அப்படின்னு நேற்று ஈவினிங் சொல்றாரு. அப்படியே மாறிச்சு. அதான் நேற்று காலையில ஒரு வெர்ஷன் இருந்துச்சு, ஈவினிங் தலைகீழ மாறி 19ஆம் தேதி கையெழுத்து ஆகல. இப்படி ஒரு பிரச்சனை வருது. டோட்டலா அந்த சினரியோ இருக்கு இல்லையா, அது அப்படியே டோட்டலா மாறிடுச்சு. அப்ப என்னன்னா, காலையில ஒண்ணு பேசுவார், நைட்டு ஒண்ணு பேசுவார், மறுநாள் காலையில. அதுக்கு காரணம் என்னன்னா, அமெரிக்காவில கடுமையான எதிர்ப்பு. கிரகம்ல அவன் பேர் என்னது, முக்கியமான ஆளு, அவன் தான் முக்கியமான எம்பி. அவரே இப்ப என்ன சொல்றாரு, இது வந்து அமெரிக்காவுடைய அனைத்து விஷயங்களையும் அடகு வச்ச மாதிரி ஆகும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவை பொறுத்தவரை அவ்வளவு பெரிய யூதர்களுடைய ஆளு. ஆமா, இப்ப இவன் அவங்க சொல்லிட்டான், இப்ப வந்து ஈரானை வந்து ஈரான் வந்து என்னதான் இந்த மாதிரி அக்ரிமெண்ட் வந்தா தான் ஈரான் நிப்பான், இல்லன்னா ஈரான் மாதிரி என்ன சொல்றாங்க, எனக்கு வந்து $24 பில்லியன் ரிலீஸ் பண்ணு, நான் வந்து கையெழுத்து போட வரேன். ஏன்னா இப்ப இது பேசல இடையில சொல்ல, அதுல 12 பில்லியன் ரிலீஸ் பண்ணு சொல்லிட்டான். இல்ல, அது என்ன பண்ண சொல்லியாச்சு, ஆனாலும் பண்ணல, நீங்க பண்ணத்தான் நான் கையெழுத்து போட வருவேன். ஆனா இடையில ஓகே நம்ம பீஸ்ல கையெழுத்து போடலாம் சொன்ன உடனே யார் அப்பாஸ் அராக்கி தான் முன்னின்று எல்லாம் பண்றாரா, அவருக்கு உள்நாட்டுக்குள்ள பயங்கர எதிர்ப்பு வந்துருச்சு. ஆமா, அவருக்கு அந்த கடும்போக்குவாதிகள் இல்ல, கடும்போக்குன்னா என்ன, நீங்க எப்படி நம்ம தலைவரை கொண்டு எல்லாம் கொண்டிருக்காங்க, நீ திடீர்னு எப்படி அவங்க மட்டும் கையெழுத்து போட போற அப்படின்னா, இல்ல நமக்கு $24 பில்லியன் வருது, அது 2 லட்சம் கோடி நமக்கு வருது, இந்த காசு நமக்கு வந்து டெவலப்மெண்ட்டுக்கு வேணும், நம்ம எத்தனை நாள் தான் நம்ம மக்களை பட்டி, அவங்க அரசியல் தலைமை. ஆமா,
நம்ம மக்கள் எத்தனை வருஷ கணக்கா பட்டி போட முடியுமா? நமக்கு ஏதாவது வேணும்ல. ஏன்னா நம்மளும் அடி வாங்கியிருக்கோம்ல. அடி வாங்கின ஈரானுக்கு வலிக்கத்தானே செய்யும். இந்த வலி வந்து எப்படி இஸ்ரேலுக்கு வலி இருக்கோ, பணம் பொருளாதாரத்தை இழந்த அமெரிக்காவுக்கு எப்படி வழி இருக்கோ, அது மாதிரி நமக்கு வந்து நம்மளும் பொருளாதாரத்தை இழந்திருக்கோம், கட்டடங்கள் இழந்திருக்கோம், உயிர்கள் இழந்திருக்கோம். நமக்கும் தானே வலிக்கும். அதனால இதெல்லாம் வந்து நம்ம கையெழுத்து போட்டு ஆகணும்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. இல்ல அதுல முதல்ல வந்து இமிடியேட் த ஃப்ரேம் ஆஃப் சீஸ் ஃபயர், அது ஃபர்ஸ்ட். செகண்ட், த லிஃப்டிங் ஆஃப் தி நியூ நேவல் பிளாக்ஸ். ஆமா, அது அத அமெரிக்கா வந்து ரெண்டு பேரும். மூன்றாவது யுஎஸ் ஃபோர்சஸ் வித்ட்ரா. அது டோட்டல் வித்ட்ரா அந்த ரீஜன்ல இருந்தா அதை வித்ட்ரா பண்ணி ஆகணும். அந்த ரீஜன்ல இருந்து அவன் தானே நிறுத்திட்டு இருக்கான், பிரச்சனை பண்ணி. அப்ப எப்படி நம்ம யுஏஇ, கத்தார், சவுதி அரேபியா, பஹ்ரைன், குவைத், ஜோர்டான், ஈராக்கு இல்ல அது இல்ல, இது வந்து ஹெர்மூஸ்குள்ள இருக்கு. ஹெர்மூஸ்ல அங்க இருக்கிற ஹெர்மூஸ்ல நீங்க சொல்றது 13 தளங்களை சொல்றீங்க. 27 தளங்கள் மொத்தம். யுஎஸ் ஃபோர்ஸ் வித்ட்ரான்னா மத்த நாடுகள் பிளாக்கேட் ஃபுல்லா வித்ட்ரா. பிளாக்கேட்ல இருந்து அந்த கடலாதிக்க பகுதியில இருக்கிற அந்த பெரிய கப்பல். அப்புறம் ஆயில் அண்ட் பெட்ரோ கெமிக்கல்ஸ் வந்து மார்க்கெட் ஓபன் ஆயிட்டு ஈரானுக்கு. ஓகே, நோ ரெஸ்ட்ரிக்ஷன், பேரியர் இல்ல, நோ பேரியர் கிடையாது, எதுவுமே கிடையாது, சாங்ஷன் கிடையாது. ஆமா, பேரிகார்டு கிடையாது. அப்புறம் நான் சொன்ன மாதிரி 300 பில்லியன் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இது நான் கேள்விப்பட்டது, நான் படிச்சது. இது வரைக்கும் இந்த பிரச்சனையில ஈரான் கிடைச்சிருக்க லாபம், அதாவது பெனிஃபிட், லாபங்கிறத பெனிஃபிட் வந்து 300 பில்லியன் ஈரானுக்கு கிடைச்சிருக்க பெனிஃபிட். அவன் பெனிஃபிட்னா உங்களுக்கு லாபம் எப்படி வரும்னா, ஒரு நாள் இப்போ உதாரணத்துக்கு இங்க இருந்து யூரோப்பியன் யூனியனுக்கு 47 வருஷமா அனுப்பல. ஆமா, இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு அனுப்பும்போது 2 லட்சம் கோடி அவனுக்கு கிடைக்கும். ஆமா, கிடைக்குமா? ஆமா. இந்தியாவுக்கு வரும், இந்தியாவுக்கு நிறைய தேவைப்படும். இந்தியாவுக்கு வருது. இந்தியாவுக்கு வெறும் நேச்சுரல் கேஸ், அதாவது வெறும் க்ரூட் ஆயில் மட்டும் இல்லாம நேச்சுரல் கேஸ். இந்தியாவுக்கு தான் இது பெரிய லாபம். என்ன லாபம் தெரியுமா? என்ன? அது டாலர்ல பண்ணணும்னு அது அந்த கணக்கு இன்னும் பேசல. இல்ல, அது வந்து டாலர்ல கிடையாது. இந்தியால வந்து ரூபி அண்ட் இது வந்து அது எதுல வேணாலும் பண்ணிக்கலாம். அது வந்து டாலர்ல தான் பண்ணணும். ஆனா யுவான்ல இந்தியா யுவான்ல பண்ண மாட்டாங்க. யுவான்ல பண்ண மாட்டாங்க. அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த 27 லட்சம் கோடி வந்து அவன் 2-3 வருஷத்துல வந்துருமே. 27,000 கோடி, 27 லட்சம் கோடி, 27 லட்சம் கோடி, 27,000 கோடி, ரெண்டு குழப்பு. 27 லட்சம் கோடி வருஷத்துக்கு ஒரு 5 லட்சம் கோடினா ஒரு 4 வருஷத்துல வந்துருமே. அதனால அந்த 300 பில்லியனுங்கிறது வந்து கையில காசை எண்ணி கொடுக்க மாட்டாங்க. அது அங்கங்க மாத்தி பொருளாவும். அப்ப இதுவரைக்கும் அந்த 300 பில்லியன் உனக்கு வராம இருந்துச்சு இல்லையா? இப்ப வருது இல்ல, இப்ப வருது. அப்புறம் ரகசியம் இல்ல, இது போக இந்த ஜிசிசி கண்ட்ரி, அரபு நாடுகள் இருக்காங்கல்ல, அவங்களோட தொடர்புல ஈரான் வந்து ஓஹோன்னு ஆக போகுது. இன்னொரு விஷயத்தை கணக்குல சொல்லவே இல்லை, அது சொல்ல முடியாது. ஈரானுடைய ஆயுத சந்தையில பெரிய ஓப்பன் வந்து போகுது. பெரிய இப்பவே சில நாடுகள், எந்த நாடுகள் சொல்லி யூரோப் நாடுகள் இருக்கு இல்லையா, அது வந்து ஈரானுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. என்ன தெரியுமில, ஷாகித் ட்ரோனு, அந்த செஜில் அண்டு ஃபத்தே மிசைல் இருக்குல்ல அதுக்கு, அப்புறம் அந்த ஆன்டி எது மிசைலா, ஆமா, ஆன்டி ஏர்கிராஃப்ட் இது இருக்கு இல்லையா, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அவங்க சொந்த அது ஒண்ணு புதுசா ஒண்ணு பண்ணிருக்காங்க. பேரு கிரீம் ஜார், நான் சொல்றேன், அதை படிச்சு சொல்ல நாளைக்கு சொல்லிடுவோம். அதான் அந்த மாதிரி, அதாவது உள்நாட்டு தயாரிப்பு வான் பாதுகாப்பு சாதனம், தமிழ்ல சொன்னா அதான் ஈரான் உள்நாட்டிலே தயாரிப்பு செய்த சொந்த தற்சார்பு வான் பாதுகாப்பு சாதனம் ஈரான்ல தயாரிக்கப்பட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஆமா, அதுக்கு ஆர்டர். ஸோ 3 முக்கியமான ஆர்டர். அந்த ஆர்டர் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து 2 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு மிசைல் போறான்னா வெளியில விற்கும் போது 3 கோடிக்கு விற்பாங்க. போதுமே, ஒரு 100 இது வித்தானா போதுமே, பெரிய அமௌண்ட் ஆச்சு. ஆமா. அப்புறம் என்பிடி அக்ரிமெண்ட். என்பிடினா நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி. அதுக்கு அர்த்தத்தை சொல்லிருங்க. அது அணு ஆயுத பரவல் தடை சட்டம். அதுல கையெழுத்து போடணுமோ? என்பிடின்னு குறிச்சு ஏற்கனவே கையெழுத்து போட்டுருக்காங்க, இன்னும் போடுறேன்றாங்க. சரி. அதுக்கப்புறமா வந்து ரிலீஸ் ஆஃப் த ப்ரோசன் மணி, அது நம்ம ஏற்கனவே 24 பில்லியன் யுஎன் நேஷன்ஸ் ரெகக்னைசேஷன், அது பண்ணிடுவானே, அது அமெரிக்காவுடைய ஆள் தானே. ஆமா. இப்ப இந்த விஷயங்கள்லாம் இப்ப நம்ம சொன்னது, இப்ப நீங்க சொன்னது ஒரு ஷாக் நியூஸ். என்ன ஷாக் நியூஸ்னா, பெஞ்சமின் நெதன்யாகு சொல்லிட்டாப்ல, இஸ்ரேல் கட்சி சொன்னார் நாங்க வெளியவே வரமாட்டோம்ட்டான் லெபனான்ல. அப்ப அவனை பொறுத்தவரை என்னன்னா, லெபனான்ல மட்டும் இல்ல, கோலன் ஹெட்ஸ் சமயத்துல பிடிச்சாங்கல்ல, அங்கேயும் வரமாட்டோம். சிரியா கோலன் ஹெட்ஸ் அண்ட் பாலஸ்தீன் எது பாலஸ்தீன்ல உள்ள இருக்கானே. ஆமா, எல்லாரும் இங்க செட்டிலர்ஸ் ஏரியா இருக்கு இல்லையா, இங்க பாலஸ்தீன்ல வெஸ்ட் பேங்கா இருக்கட்டும் அல்லது கோலன் ஹெட்ஸா இருக்கட்டும், மெயினா வந்து லெபனான். ஆனால் ஒரு நிலைமை வருது,
எப்படின்னா அமெரிக்காவுடைய அதிபருக்கு இந்த நவம்பர் மாசமா தேர்தல் வருது. நவம்பர் தான் தேர்தல். நவம்பரா செப்டம்பரா? நவம்பர் ஜூன், நவம்பர் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். நவம்பர்ல. ம். அது வந்து 50 மாகாணங்களுக்கான தேர்தல். இதுல இடையில இன்னொன்னு சொல்லிடுறேன். அவர் வந்து இம்பீச் பண்றதுக்கு, ஆமா. ஓகே, அதாவது பதவி இடைநீக்கம். பதவி இடைநீக்கலாம், பதவி நீக்கம், பதவி நீக்கம், இம்பீச்மெண்ட். அதுக்கு 10 லட்சம் பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க பாருங்க, இம்பீச்சுக்கு. இவர் வேண்டாம், ஆமா அண்ணே இவர் வேணாம்னே, இவன் ஆளு சரியில்லைண்ணே அப்படின்னு சொல்லி படம் சொன்ன மாதிரி, ஐயா இவர் வந்து ட்ரம்ப் வந்து எல்லாத்தையும் குறைச்சு விட்டாரு, எல்லாம் வேண்டாம் இவர் வேண்டாம். அதனால இப்ப 2 பிளான் வச்சிருக்காங்க. இப்போ கிரகம் வந்து இதுல பிரச்சனை பண்றான். ஓகே, அவ ஒரு லீடிங் வந்து ஒரு எம்பி. சரி, அது ரிபப்ளிகன் தான். அமெரிக்காவுக்கு இதுல ஒன்னும் கெட்டு போறது இல்லையே. அமெரிக்காவுக்கு இதுல என்ன பெரிய நஷ்டம்? தோத்துதான். ஏற்கனவே ஏகப்பட்ட நஷ்டம், டீடாலரைசேஷன் ஆயிருச்சு, ஆயுதங்கள் விற்பனை குறைஞ்சு போச்சு, ஏற்கனவே வந்து எக்கச்சக்கமா செலவு பண்ணிருக்காங்க, அதுக்கெல்லாம் ரெக்கவரி கிடையாது. அமெரிக்காவோட நஷ்டம் வந்து மிகப்பெரிய நஷ்டம் தான். இப்ப இவரு சொல்ற மாதிரி இந்த அக்ரிமெண்ட் போட்டு முடிச்சதுனால லாபம் தானே அவனுக்கு. சரி பரவாயில்ல, ஏதோ இனி தொடர்ந்து கன்டினியூ பண்ண முடியுமா அமெரிக்காவில? கண்டிப்பா அமெரிக்காவில முன்ன மாதிரி பண்ணவே முடியாதுல்ல. அப்புறம் வந்து தோத்தாலும் ஜெயிச்சாலும் பண்ண முடியாது. அப்ப இவனு வந்து இந்த அமெரிக்கால இருக்கிற கிரகம் லிசண்டே பேரு, இவெல்லாம் வந்து இது எம்பிலாம் வந்து இது வந்து அமெரிக்கா மானம் போயிட்டு இல்ல அமெரிக்காவுக்கு பெரிய இழப்புன்னு. என்ன இழப்புடி? அமெரிக்கா வந்து இப்ப வந்து இழப்பு, பெரிய இழப்பு என்ன தெரியுமா? இப்ப ஓகே வந்துட்டான்னா தோல்வி ஒத்துக்கிட்டு வந்தான்னு அர்த்தம். ஆமா, ஓகே வந்துட்டான்னா அவங்களுக்கு ஆனா வெளிப்படையா தோல்வியை ஒத்துக்கிட்ட மாதிரி சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் மீசையில மண் ஓட்டல, கரெக்ட் தான். ஆனா தோத்தாலும் ஜெயிச்சாலும் அமெரிக்காவுக்கு லாஸ். தோத்தாலும் ஜெயிச்சாலும் நான் சொல்றேன். இனி இப்ப நான் சொல்றேன், has it any scope America வாய்ப்பே இல்ல. America concord this territorial? Is it any possibility? பாசிபிலிட்டி இல்ல. Nothing. 100% பாசிபிலிட்டி. அப்ப எப்படி நான் சொல்றது, ஒண்ணு ஓகேன்னு அக்ரிமெண்ட் போட்டு வந்து ஓகே திரும்பி போனாலும் பெரிய நஷ்டம் இல்ல, வேற என்னதான் அணுவாயுதத்தை போட்டு அடிச்சாலும் பெரிய நஷ்டம். ஒண்ணு நடக்காது, எல்லாம் டோட்டலா வந்து இஸ்ரேல சொல்லி முடிச்சிருவாங்க. சரி, இப்போ அமெரிக்கா அதுல இருந்து வந்தனால அமெரிக்காவுக்கு லாபம் என்ன? லாபம், படைகளுக்கு பணம் செலவு பண்ணாம பணம் செலவு வேண்டியது இல்ல. பணம் செலவு ஒரு நாளைக்கு பல பில்லியன் ஆகுதுமே. 2 பில்லியன். 2 பில்லியன் அமெரிக்கா. அந்த பிளாக் எடுக்க மட்டும் 10 நாள் ஆச்சுன்னா எவ்வளவு சார்? 200 பில்லியன். 20 பில்லியன். 10 நாள்ல 20 பில்லியன், 100 நாள்ல 200 பில்லியன். எங்கேயோ போயிருமே. போயிருச்சு ஆல்ரெடி. போயிட்டு இருக்குல்ல இப்போ ஏற்கனவே. அப்ப இதுல யார பேசுறதுக்கு அனுப்புறான்னா அமெரிக்க அதிபர் போக மாட்டாராம் ஜெனீவாவுக்கு. அவர் 2 பேரும் பலிகடாக போறாரு. யாரு? ஒருத்தர் பெஞ்சமின் நெத்தானியாகு. ஓகே, அதாவது சேலையில போற, அதாவது என்னது வேலியில போற ஓனா சீலையில தூக்கி உள்ள விட்டு சொல்றாங்க. வேட்டிக்குள்ளேயே சேலையிலேயே ஒரு ஊர்ல அந்த கதையில என்னை இழுத்து கொண்டு விட்டது நெத்தானியாகு. ஆமா. 2வது வந்து நாளைக்கு ஏதாவது பழசுனா கையெழுத்து போடுறதுக்கு முக்கியமான ஆளு ஜேடி வான்ஸ் தான். அடுத்த பிரசிடென்ட் வேட்பாளர் அதிபர் அவர்தான். அவர்தான் எலெக்டட் ஆயிட்டாரு. ஆனா இருக்கிறதுல கொஞ்சம் சென்சிபிளான ஆளு தான், கொஞ்சம் மெர்சியான ஆளும் கூட. சென்சிபிளான ஆளு, மெர்சியான ஆளு. ரைட். எனவே இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, டைம் கருதி, நேரம் கருதி. இன்னைக்கு என்னன்னா, நீங்க சொன்னது 19ஆம் தேதி கையெழுத்து ஆக போகுதுங்கிறது நேத்து காலையில 19 கையெழுத்து ஆகாதுங்கிறது நேத்து ஈவினிங். ஆனா அது வந்து இப்ப இஸ்ரேல் இப்ப வெளியே போக மாட்டேன்னு சொல்லிட்டான். அந்த சொல்லிட்டு லெபனான்ல அடிச்சிட்டான். அப்பனா அமெரிக்கா நேத்து கண்ணாபண்ணா திட்டிருக்கான். யாரு? டெய்லி யாரு? இவரு டொனால்ட் ட்ரம்ப் திட்டுறாரு. அப்ப அமெரிக்கா அமெரிக்கா இப்படி சொன்னா, we are not responsible, we get rid from இந்த கான்ஃபிளிக்ட்ல இருந்து நாங்க முழுமையாக விளங்கிறோம், நீங்க பாத்துக்கிடுங்கன்னு சொல்லி கை விட்டுருமா? கை விட்டான்னா கை விட மாட்டாங்க. கை விட மாட்டான். கை விட்டா அங்க வந்து அமெரிக்கால இருக்கிற யூதர் இருக்காங்க, லாபி அங்க வந்து பிடிச்சிருவாங்கல்ல. இப்ப இல்ல நாங்க போட்டோம். ஆனா இன்னொன்னு, யுஏஇலாம் விட மாட்டான்ல அமெரிக்காவை. என்னப்பா நீ அவனுக்காக பண்ணா எங்க பொழப்பு என்னாவது? உனக்கு நாங்க இவ்வளவு வசதி பண்ணி வச்சிருக்கோம். என்ன சொல்றேன், உன் வசதி வேண்டாம், நாங்க வந்து சைனா பக்கம் போறோம், இங்க போறோம், அவங்க வந்து கொஞ்சம் சொல்லுவாங்கல்ல. அவனுக்கு சொல்லிட்டா, அவனுக்கு லாபம் யாரு? சவுதி சொல்லிட்டா. அவனுக்கு லாபம் யாரு? யுஏஇ தானே, சாரி மத்திய கிழக்கு தானே. மத்திய கிழக்குல தான் இஸ்ரேல் இருக்கான். இவங்களை அடக்கிறதுக்காகத்தான் இஸ்ரேல் வந்து ஒரு வேட்டை நாய் மாதிரி வச்சிருக்காங்க. வேட்டை நாய் வந்து திருப்பி வந்து முதலாளியே கடிக்குது. இப்ப என்ன செய்ய போறாங்க? ஈர்கொள்ளி, அதாவது விட்டத்துல இருக்கிற இன்னும் 2-3 நாள்ல என்ன முடிவுன்னு தெரியும். ஒருவேளை இன்னைக்கே வந்து, அப்ப நீங்க இப்ப சொன்னது புதிய செய்தி. இந்த செய்தி என்னுடைய நாலேஜுக்கு வரல. 19ஆம் தேதிக்கு நாள் வாய்ப்பு. நேத்து நைட் வந்து கொலாப்ஸ் ஆயிருக்குங்கிறீங்க. நேத்து நைட்டே கசாலிட்டிக்குள்ள தனியா பேசிட்டேன். ஆனாலும் இப்போ வந்து 19ஆம் தேதி வருமா வராதா, என்ன செய்ய போறாங்க? ஆனா வரது வாய்ப்பு இல்ல, அடிச்சுட்டாங்க. அதான் முக்கியமா. அதுக்கப்புறம் நேத்து இவர் சொன்னது வந்து, ஒழுங்கு மரியாதையா அந்த இதுல அணு ஆயுத இதுல கையெழுத்து போடல அப்படின்னா தொலைச்சு கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி நேத்து ட்ரம்ப் ஈரானை பத்தி சொல்லிட்டாரு.
அப்புறம் ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா வேலையை பாரியா நான் வரல அப்படின்னு சொல்லி அவங்க முடிச்சிட்டாங்க. வெரி குட். இப்போ எல்லாமே டோட்டலாக வந்து கச்சா முச்சான்னு போய் நிற்கிது. 19 கையெழுத்து பிறகு வழி இல்லை. இவங்க பாகிஸ்தான் வந்து அண்ணாந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்றும் நடக்கலை. இதுதான் இன்னைக்கு மேட்ரு. அப்ப மறுபடியும் எஸ்கலேஷன் தான் அடிக்க போறாங்க. ஏற்கனவே சொல்லிட்டு அதே திரும்ப ஒரு வாட்டி சொல்லிடுறேன், பல இடங்களில் சொல்லியிருக்கேன். மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே 4 நாளைக்கு வந்து போர் பிரகடனம். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே நாங்கள் வந்து பீஸ் டாக் அப்படின்னு. ஏன்னா இந்த டைம்ல வந்து அங்கே அமெரிக்காவில் ட்ரம்ப்போட குடும்பம், அப்புறம் சில யூதர்கள் அவங்க எல்லாமே வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பணத்தை குறைச்சி பணம் என்னன்னா ஹர்ஷத் மேத்தா இருக்காங்கல்ல, இங்க ஹர்ஷத் மேத்தா மாதிரி அங்க பல ஹர்ஷத் மேத்தாக்கள் இதை எஸ்கலேட் பண்ணி அவங்க வித்து பில்லியன் சம்பாதிச்சிருக்காங்க இந்த 2 மாசத்துல. அதே வேலைதான் வாரத்துல வந்து 5 நாளைக்கு 4 நாளைக்கு எஸ்கலேஷன், 3 நாளைக்கு பீஸ் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அவங்க ஷேரை மொத்தமா வாங்கி வித்துக்கிட்டு இருக்காங்க, காசு சம்பாதிக்கிறாங்க. 85 ரூபாய் ஆயிடுச்சு ஆக்சுவலா. இப்ப வந்து நாளைக்கு 150 ரூபா, 120 ரூபா, 100, 110, 105, 115 ஒரு பேரலுக்கு இவ்வளவு ஆச்சு அப்படின்னா அவங்க எவ்வளவு பில்லியன். ஒரு பேரலுக்கு $45 ஏறு சார். ஒரு பேரலுக்கு $20 ஏறட்டும். $20 அவன் எவ்வளவு வச்சிருக்கான், எத்தனை பேரல், எத்தனை கோடி பேரல் அப்படி எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால அமெரிக்கா வந்து தான் ஒரு 15 பேர் நல்லா இருக்கிறதுக்காக மொத்த நாட்டையும் மொத்த உலகத்தையும் அடமானம் வச்சிருக்காங்க. அப்படி அடுத்தது பேசுவோம். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.